அவருக்கு துணை முதல்வர் உதயநிதியை ஒருமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாக்கி பேசியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அண்ணாமலைக்கும் பதில் சொல்லுகிறோம், எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்லுகிறோம். நாங்க சொல்றோம், உங்க ஆட்சியில எல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல. அன்னைக்கு பொள்ளாச்சியில போய் புகார் கொடுத்தாங்க. 15 நாள் 20 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்ப அவங்களுக்கு பயம் வருமா வராதா? எனவே புகார் கொடுக்க பயந்தார்கள். இன்றைக்கு புகார் கொடுக்க அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. நேற்று அண்ணாமலை ஒருமையில பேசியிருக்காரு. என்ன அண்ணாமலை சொல்லி ஒருமையில பேசியிருக்காரு. அவருக்கு ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. ஐபிஎஸ் எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஜாமீன் ரத்து பண்ண சுப்ரீம் கோர்ட் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அது அவங்க அன்னைக்கு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அதுக்கு உரிய தீர்ப்பை தருமே தவிர உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி நாங்கள் பேச முடியாது. தமிழக அரசு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடராரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கிற மாதிரி அவங்க அதை பற்றி கருத்துக்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுவோம். அதை அந்த நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி மக்கள் மன்றத்தில் பேசுவது அழகாக. மும்மொழி கொள்கை நம்ம தொடர்ந்து எதிர்த்து இருக்கோம். ஆனா இதுல ஹிந்தியை எதிர்ப்பு நாம ஹிந்தியை கட்டாயமா ஆக்கலாம் சொல்லி தொடர்ந்து பாஜக தரப்புலையும் மத்திய அரசு தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை எப்படி பாஜக தரப்புல இந்திய நாங்க கட்டாயமாக்கலன்னு சொல்றாங்களே தவிர இன்றைக்கு இந்தியை மறைமுகமாக திணித்துக் கொண்டிருக்கின்ற அரசு தான் பாஜக அரசு. நீ எதுலையும் பாருங்க, இப்ப இன்னைக்கு எல்லா ஃபார்ம்லையும் பாத்தீங்கன்னா இந்தியிலே வந்துருச்சு. ஒரு காலத்துல எது எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு சைனாவை எடுத்துக்கங்க, ஜப்பான் எடுத்துக்கங்க, அங்க ஒரே மொழி தான், ஜப்பானிய மொழி, சைன மொழி தான். ஒரு மொழி படித்து அவர்கள் இன்னைக்கு உலகத்திலேயே பல பொருட்களை கண்டுபிடித்து முன்னணி நாடாக வருகிற பொழுது இருமொழி கொள்கையை வைத்துக் கொண்டு ஏன் நம்மால் முன்னேற முடியாது? ஒரே மொழி தான் அவங்க படிக்கிறாங்க. அங்க போய் நீங்க இங்கிலீஷ் பேசினா கூட டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டு தான் பேசணும். ஜப்பானுக்கு போனாலும் சரி, சைனாவுக்கு போனாலும் சரி, பல நாடுகள் அப்படி ஒரு மொழி கொள்கையோடு இருக்கிற பொழுது நாங்கள் 2 மொழி கொள்கையை தானே சொல்லுகிறோம். இங்கே மக்களுக்கு தமிழ், நாம் வெளியுறவுக்கு ஆங்கிலம், இது 2 மொழி போதுமே இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும். இப்ப மோடி வெளிநாடுகளுக்கு போறாரு, இந்தியா பேசுறாரு, ஆங்கிலம் தானே பேச முடியும் அல்லது டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்க முடியும். அதனால இருமொழி கொள்கை போதுமானது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து கொள்கை. திமுக அமைச்சர்கள் நடத்துற ஸ்கூல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.